வணக்கம் மக்களே. இந்தியா vs ஆஸ்திரேலியா பாக்ஸிங் டே டெஸ்ட். இந்த வருஷத்தோட கடைசி டெஸ்ட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் ஆஃப் த இயர் அமைஞ்சிருக்கு. ஆனா என்ன, ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. அதை பத்தி நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க கடை திறக்கலாம். வந்ததுல இருந்தே ஒரு சிரிப்போட இருக்கான் ஆஸ்திரேலியன் ஃபேன். என்ன ரொம்ப குசியோ? ஆமா, 12 இயர்ஸ் கழிச்சு வின் பண்ணியிருக்கோம் பாக்ஸிங் டே டெஸ்ட். லாஸ்டா 2011-12 வின் பண்ணது. அதுக்கப்புறம் இப்பதான் வின் பண்ணியிருக்கோம். அந்த குஷி தான். அதான் வெறும் பிங்க் பாலை மட்டுமே வச்சு ஏமாத்திட்டு இருந்தீங்க கடைசி 2 டோர்னமெண்ட். இப்பதான் ரெட் பால் இப்ப ஞாபகம் எப்படி? வந்திருக்கு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கும் எங்க ஆட்டம். நேத்துக்கு வரைக்கும் பயந்து தலப்பா இருந்தீங்க. திடீர்னு அந்த கடைசி நான் செஷன்ல கொஞ்சம் விட்டோன்னே அப்படியே மேல ஏறி வந்துட்டீங்க. நானும் அப்படிதான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அததான் யோசிச்சுட்டு போனேன். சரி, எப்படியும் டிராக்கு தான் போக போகுது. ஏன்னா இன்னும் இதுக்கப்புறம் இந்தியா ஃபுல் இன்னிங்ஸ் இருக்கு. எப்படி டிராக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி அந்த நினைப்புல தான் போய் தூங்கினேன். காலையில அதான் எந்திச்சு பார்த்த அப்புறம் தான் நிம்மதியா இருந்துச்சு. இருக்கும். நேத்திக்கு கூட மீம்லாம் அதான் போட்டு, இந்த மாதிரி காலைல எழுந்தா ஆமா. யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 50 மேல போயிருங்கப்பா, எப்படியாவது காப்பாத்தி விடுறீங்க இன்னைக்கு டேவை அப்படின்ட்டு. எந்திரிச்சு பார்த்தோன்னே 33 for 3. அங்கேயே ஒரு மாதிரி மனசு விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாவது கொண்டு போயிட்டு இருந்தானுங்க. ஜெய்ஸ்வால் பண்ட் ம். பார்ட்னர்ஷிப் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். ஒரு மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி ரன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஓவர்ஸ் நல்லாவே ஒரு செஷன் ஃபுல்லாவே விக்கெட் இல்லாம நல்லா போயிட்டு இருந்துச்சு. சம்பந்தம் இல்லாம ஹெட்டை கூட்டு வந்து பவுலிங் போட வச்சு. அது தேவையில்லாத ஷாட். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தோன்னா பண்ட்டு செம பொறுமையா நீட்டா ஆடிட்டு இருந்தாங்க. எந்த பால் போட்டாலும் ரெண்டு பேருமே சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. கிளீனா தான் ஆடிட்டு இருந்தாங்க. அதுதான் அன்எக்ஸ்பெக்டட் தான். சொல்லப் போனா அவங்க கூட்டு வந்தது வந்து ஓவர் ரேட் மேட்ச் பண்றதுக்கு. ஏன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உண்டு ஆமா. இல்ல, நம்ம ஓவர் ரேட் கிராஸ் ஆச்சுன்னா. அதனால ஹெட்டை ம். வந்து ஒரு ஸ்பேர் ஓவருக்கு கூட்டு வந்தாங்க. அது ஈஸி பால், சும்மா தானே ரன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அதுல இருந்து தான் மேட்சே போச்சு. அது வரைக்கும் கண்ட்ரோலா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம போலாண்ட் வந்து எப்பெல்லாம் ஒரு ஸ்பெல் கிடைக்குதோ வந்து டக்குனு விக்கெட் எடுத்து மாத்தினாரு. அப்புறம் ம். கேப்டன் கம்மின்ஸ் வேற வந்து ஒரு செம்ம பிரேக் த்ரூ. அந்த ஜெய்ஸ்வால் விக்கெட் வந்து ஒரு கீ ஃபேக்டர் இன்னைக்கு. ம். எல்லாருமே வந்து இப்ப ஃபேன்ஸ்லாம் ட்ரிகர் ஆனதும் அதுலதான். அது ஸ்னிக்கோல வேற காட்டலன்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ செம ம். கோவத்துல இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து அது அவுட் தான். அது டிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு, ஐ மீன் அந்த ஆங்கிள் ம். எல்லாம் பார்க்கும்போது கிளி நல்லாவே தெரியுது. பட் ஸ்னிக்கோல கரெக்டா காட்டல. அது எல்லாம் எமோஷன் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் ம். இப்போ விட்டா முடிஞ்சிருமே மேட்ச்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஒரு எமோஷன்ல சொல்லிட்டு இருக்காங்க. அவ ரிவ்யூ போறப்பவே ஹெட் கிராஸ் ஆயிருப்பாரு. ஜெய்ஸ்வால்ல கிராஸ் ஆகுறப்போ வசி கேட்டிருப்பாரு, என்ன டச் ஆச்சா என்னன்னு. இருக்கு ஆமான்னு சொல்லுவா. ஹெட் கிராஸ் பண்றப்போ அதை கேட்டுட்டு அவுட்டு தான் அவுட் ஜெய்ஸ்வால் தான் சொல்லிட்டாங்க பார்த்தேன். அப்படின்னு சொல்லி கத்திட்டே போயிருப்பாரு. அதான் கிட்டத்தட்ட அந்த விக்கெட் விழுந்தோடனே ஆல்மோஸ்ட் ம். ஆஸ்திரேலியா பக்கம் போயிருச்சு. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் தனியா போராடி பார்த்தாரு, ஒன்றும் முடியல. வாஷிங்டன் சுந்தர் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். வேற லெவல் பேட்டிங். ஏன்னா சுத்தி அவ்வளவு பேர் இருந்தும் கிளீனா, எனக்கு அவர் ப்ரெஷர் ஆன மாதிரிலாம் தெரியல. கண்டிப்பா என்னோட சைட் நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் பேட்டிங் ஆன மாதிரி இருந்துச்சு. வேற நான் லெவலா லாஸ்ட் இருந்துச்சு மேன் அவரோட ஸ்டாண்டிங் தானே. சைட்ல. இப்ப கூட அவரு கிளீனா டிஃபென்ஸ்ல இருந்து எல்லாம் பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருந்தாரு. எதுவுமே லூஸ் ஷாட் விடாம கரெக்டா ஆடிட்டு இருந்தாரு. பட் எனிவே, கிரெடிட் கோஸ் டு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் தான். நல்ல கேப்டன்சி, நல்ல ஃபீல்ட் செட்டு. அந்த கடைசி ஒரு அது 1 ஹவருக்குள்ள மொத்தத்தையும் மாத்திட்டானுங்க எல்லாத்தையும். ஃபீல்டிங் தான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். மெயின் டிஃபரன்ஸா அதுதான் நான் பாக்குறேன். எந்த சான்ஸ் கிடைச்ச சான்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணல. அவங்க சூப்பரா அதை ம். எடுத்துட்டாங்க எல்லாமே. அதான் கிட்டத்தட்ட இப்போ நேத்திக்கு டே வரைக்குமே வந்து ஒரு மாதிரி சீசா மாதிரி தானே போயிட்டு இருந்துச்சு. ம். யார் வின் ஆமா. பண்ணுவா அப்படின்றதே நம்மளால சொல்ல முடியாம தான் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த லாஸ்ட் செஷன்ல தான் மொத்தமா ஹோல்ட் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. அவங்க எப்படின்னா ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. நீ 30 ஓவர் ஆடு, 40 ஓவர் ஆடு. ஆனா அந்த 41st ஓவர்ல நீ ஏதாச்சும் ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் இருந்தாங்க. அது கிடைச்ச உடனே ஜெய்ஸ்வால் அவுட் ஆன உடனே டக்குன்னு முடிச்சிட்டானுங்க அப்படியே. அதான் நம்ம டே ஒன்ல இருந்தே ஒரு மாதிரி ம். இதுல மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. டே ஒன் ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ண ம். ஆரம்பிச்சாங்க. ஒன் ஸ்டார்ஸ் யங்ஸ்டர் உள்ள கொண்டு வந்து. ம். நம்ம லாஸ்ட் ப்ரிவியூ வீடியோலயே பேசியிருப்போம். கான்ஸ்டாஸ் வந்து ஒரு ஒரு கேம்பிள் தான். ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஆஸ்திரேலியாக்கு பெரிய கான்ஃபிடன்ஸா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ப என்ன பேசுறோம் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்த உடனே. அது மெயினா மத்தவங்க அடிச்சிருந்தா கூட அவ்வளவு இந்தியாவுக்கு வந்து பெரிய இம்பாக்ட் இருந்திருக்காது. பும்ரா ஓவர் அடிச்ச உடனே ஆஸ்திரேலியாவுக்கும் பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இந்தியா சைட்லயும் என்னடா இது சின்ன பையன் வந்து அடிச்சிட்டான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வேற லெவல் அதேதான். ஸ்டார்ட் ஆஸ்திரேலியாக்கு அது. எல்லா பக்கம் இப்போ எடிட்லாம் தானே போட்டிருந்தானுங்க. ம். தம்பி நீ அடிச்சது காசியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் தம்பி ஃபேமஸே ஆனாரு. கொன்ஸ்டாஸ் ஆடினதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான். அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் எல்லாம் ம். அப்படி பின்னாடி ஸ்கூப் பண்றது அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாரு. ம். அது வந்து இப்போ ஒரு ரெக்கார்ட் கூட வச்சு கிட்டத்தட்ட கடைசியா பட்லர் தான் வந்து பும்ராவை 2 சிக்ஸ் அடிச்சிருக்காரு 2018. அதுக்கப்புறம் இப்பதான் டெஸ்ட்ல ஒரு சிக்ஸே வாங்குறாரு. ஆமா, கொன்ஸ்டாஸும் அதே மாதிரிதான். நீ சொன்ன மாதிரிதான் சூப்பரா ஆடிட்டு இது பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு.
அதோட மொமெண்டம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போனது வந்து லாபிஷனும் ஸ்மித்தும் தான். சைக் பிரதர்ஸ் ரெண்டு பேருமே டோட்டலா ஃபார்ம் கொண்டாங்க. சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. பயங்கரமா மொமெண்டம் வந்து ஆஸ்திரேலியா சைடு அப்படியே இழுத்துட்டாங்க மேட்ச். சூப்பரா ஆடினாங்க அவங்க ரெண்டு பேரும். ஆமா, நான் போக ஸ்மித் வந்து எனக்கு லாஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல கூட பெருசா தெரியல. இப்பதான் வந்து ஃபுல் கண்ட்ரோல்ல மீன் கம்ப்ளீட் ஆமா. இன்னிங்ஸே ஒரு செம்ம கண்ட்ரோல் ஆடிட்டு இருந்தாரு. அதான் நம்ம இவங்க எவ்வளவுதான் ஃபார்முக்கு வந்து ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தாலும் டைம் அண்ட் அகைன் நம்ம காப்பாத்தி விடுறது அகைன் பும்ரா தான். இந்த வாட்டி அவர் தான் வந்து அந்த ஆமா. மிடில் ஓவர்ஸ்ல டக் டக்குன்னு விக்கெட் எடுத்தோன்னு தான் கொஞ்சம் திருப்பி அகைன் கண்ட்ரோல் வந்துச்சு டே ஒன் எண்ட் ஆறப்ப. அதுக்கப்புறம் அவங்க அதான் செகண்ட் டேல இருந்து திருப்பி இன்னும் ம். கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரு 300 அந்த ரேஞ்சிலே முடிஞ்சுன்னு நினைச்சேன். பட் பெரிய ஸ்கோர் போயிட்டாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்தே சொல்லிட்டு இருக்கோமே, சைலண்ட் கில்லர் கேரி தான். இப்போ டக்குன்னு வந்து பும்ரா வந்து விக்கெட் கழட்டிட்டாரு. டக்குன்னு 3 விக்கெட் விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, டக்குன்னு இந்தியா சைடு மொமெண்டம் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கிறப்போ அலெக்ஸ் கேரி கமின்ஸ் பார்ட்னர்ஷிப் டக்குன்னு வந்து ஃபுல்லா வந்து நிறுத்திட்டாங்க. அவ்வளவுதான். டக்குன்னு அந்த மொமெண்டம் சேஞ்ச் பண்ணாம அவன் நிறுத்தி வச்சு அவங்க ஒரு டீசென்டான பார்ட்னர்ஷிப் கொண்டு போயிட்டு ஒரு நல்ல ஸ்கோருக்கு புஷ் பண்ணி விட்டானுங்க. எப்பயுமே அவங்க பண்ற வேலை தான் அது. அதேதான், நம்ம ஹெட் அடிக்கலன்னு சந்தோஷப்படுறப்ப கமின்ஸ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து டக்குன்னு இப்படி ம். ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு எல்லா வாட்டியும். அப்படியே நம்ம இந்தியா பேட்டிங் வந்தோம்னா நம்ம ஹிட்மேன் கடைசி வரைக்கும் ஃபார்முக்கே வர மாட்டாரு. நம்மளும் ஒரு ஒரு மேட்சும் பேசிட்டே தான் இருக்கோம். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை பத்தியும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ம். லபிஷான் ஃபார்முக்கு வரலன்னு சொன்னோம், செகண்ட் மேட்ச் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸ்மித் ஃபார்முக்கு வரலன்னு செகண்ட் மேட்ச் சொன்னோம், தேர்ட் மேட்ச்ல வந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஈவன் கவாஜா கூட நம்ம இப்ப லாஸ்ட் டைம் தான் சொல்லிட்டு இருந்தோம் எதுவுமே ஆடுறது இல்ல, கமெண்ட்ரி ஆமா. பாக்ஸ்ல உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கூட தட்டி தட்டி ஒரு 50 ரன் அடிச்சிட்டாரு. நம்ம ரோஹித் சர்மாவை எல்லா மேட்சும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அது என்ன ஷாட் அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, அவர் என்ன ட்ரை பண்றாருன்னே புரியல. அது ஒரு நல்ல பாலுக்கு அவுட் ஆனா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ம். பவுலருக்கு கிரெடிட் கொடுத்துட்டு அந்த மாதிரி போயிடலாம். அவர் கம்பெனி சும்மா போட்ட ஒரு பால் அது வெளியே, இவராவே ஏதோ ஒன்று ட்ரை பண்றேன்னு சொல்லி ட்ரை பண்ணி அவுட் ஆறதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியல. டேய் என்னடா ஷாட் இது? மச்சான் ஏபி ஏபி டிவில ஷாட் ட்ரை பண்ணடா. ஏய் அது அந்த ஷாட்லாம் வந்து டென்னிஸ் பால் கிரிக்கெட் அதுல ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. அந்த ஷாட்லாம் எங்கேயோ ஆஃப்ல போறது வந்து அது சும்மா அப்படியே தூக்கி கொடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம். அதான், இவராவே விக்கெட்டை கொடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கு ஒரு ஒரு டைமும். இப்ப ம். ராகுலுமே நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணாரு. அவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல டெலிவரி கம்மின்ஸ்ட் இருந்து அது ஒரு ஆமா. செம்ம விக்கெட். அது வந்து இவரு ரேஞ்சுக்கு ஒரு ஆடலாம் தான், இருந்தாலும் ஒரு பவுலர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்குற மாதிரி பால். அதுக்கப்புறம் அந்த அந்த டே எண்ட்ல ஒரு மாதிரி இந்தியா கைக்கு வந்துட்டு இருந்துச்சு நம்ம விராட் கோலி அந்த ஜெய்ஸ்வால் பார்ட்னர்ஷிப். கண்டிப்பா அந்த ரன் அவுட் தான் எல்லாத்தையுமே மாத்திருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஆமா. ஒரு டே முடியிறப்போ ஒரு 4-5 ஓவர் தான் இருக்கு. அப்படி ஒரு அவசரமா ஒரு சிங்கிள் எடுத்திருக்க வேணாம், அதனால இப்போ ஒரு விக்கெட் ம். போயிருச்சுன்றப்போ மிஸ்டேக் வந்து நம்ம சைடு தான். அவங்க ஆஸ்திரேலியா கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த எண்ட்ல நம்ம இப்படி விக்கெட் எடுப்போம்னு ம். சொல்லிட்டு. இவங்களாவே கொடுத்த மாதிரி தான் இருக்கு. அதான் நம்மளும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், கோலி மேல தப்பா ஜெய்ஸ்வால் மேல தப்பா அப்படி இப்படின்ட்டு. ஆனா இப்ப யார் மேல காரணம் சொல்லி எந்த யூஸும் இல்ல. முடிஞ்சு மேட்ச முடிச்சிட்டானுங்க அவ்வளவுதான். அந்த மொமெண்டம் யூஸ் பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலா இந்தியாவோட டவுன்ஃபாலே அந்த ரன் அவுட்ல இருந்து தான் பார்க்கணும். அதுல இருந்து தான் வந்து கிராஃப் இறங்கிட்டே போயிருக்கும். கண்டிப்பா, அதான் கிட்டத்தட்ட தேவையில்லாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம இன்னிங்ஸ் அதுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டோம் எல்லாம் வேற. பட் இந்த ம். இடத்துல இந்தியா விட்டது நம்மளோட டோட்டல் ஸ்கோர். இப்ப ஆமா. நம்ம ட்ரையல் பைக்கு போனது காரணம் அந்த மொமெண்ட் தான். ம். அந்த கண்டிப்பா. விக்கெட் விழுந்த உடனே நெக்ஸ்ட் ஓவரே கோலி விக்கெட்டும் போயிருச்சு. கண்டிப்பா அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த ரன் அவுட் ஆகலைன்னா விராட் கோலி அவரு அந்த விக்கெட் விட்டுருக்க மாட்டாரு. ஏன்னா அது வரைக்கும் செம்ம டீசென்ட்டா நம்மளே வாயை பொழந்து பார்த்துட்டு இருந்தோம், என்ன வெளியே ஆமா. போற பால்லாம் விடுற அப்படின்னு சொல்லி நம்மளே ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தோம். நல்லா லீவ் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்தாங்க நெட்ஸ்ல வந்து லீவ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அது அப்படியே மேட்ச்ல தெரிஞ்சு என்னடா நல்லா போயிட்டு இருக்கேன்னு சொல்ல குரூப்ல கூட முடிக்கல. நம்ம பேசிட்டு இருந்தோம். என்னடா அவ்வளவுதான். அதான் அதையும் நான் அந்த இடத்துல சொல்லலான்னு தான் இருந்தேன். எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் இந்த மாதிரி ஒரு பீடை இருக்கு, எதுவும் ஆமா. பேசாதீங்க அப்படின்னு சொன்னா இல்ல இன்னைக்கு கோலி பெரிய ஸ்கோர் போயிருவாருன்னு தோணுது, ஆடுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு அது பில்டப் ஏத்தி. புகை போடுறதுக்குன்னே ஒரு ஃப்ரெண்ட் எப்பயுமே இருப்பான் எல்லா குரூப்லயும். அவன் என்ன சொல்றானோ அதுக்கு ஆப்போசிட்டா புரிஞ்சிரும். அப்படிதான் நம்மளே இருக்கு. அப்படிதான் அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஊருக்குள்ள எல்லா வேலையும் இப்படிதான் பீட பீடங்கிறாங்க. நீங்க ஒருத்தர் தான் எனக்கு ஏத்துக்கிட்டு பேசுறீங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க. அந்த டே முடியிறப்ப அவ்வளவுதான் சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நமக்கும் போயிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா நான் டே 3 வந்து இந்தியா டாமினேட் பண்ணிட்டாங்க. ஆமா. அதுல வந்து ஸ்டார்டிங்ல நம்ம பண்ணிட்டு ஒரு ப்ளூ ஷாட் விட்டு அவுட் ஆனாரு. அது வந்து அன்வான்ட் தான். ம். நம்ம ஒரு கவாஸ்கர் சுனில் கவாஸ்கர் கூட திட்டி இருந்தாரு அது வந்து கலியுக. ஸ்டூபிட் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, பண்ட் வந்து இப்போ ரொம்ப நாளா இதே மாதிரி ஷாட் இதெல்லாம் ஆடிட்டு தான் இருக்காரு. அப்போ வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி அவங்க அக்ரெசிவ் ஃபீல்டு வச்சு அப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கும் போது இந்த மாதிரி ஷாட் ஆடி ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு மேபி ம். யூஸ் ஆயிருக்கலாம். அது ஒரு பிரேக் பண்ற மாதிரி. இப்போ ஆல்ரெடி அவருக்கு டிஃபென்சிவ் ஃபீல்ட் தான் வச்சிருக்காங்க, லாங்ல தான் 2-3 ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ம். ம். அவருக்கு ஈஸியாவே ரன் வரும். இந்த மாதிரி
திரும்பி இப்படி ஒரு ஷாட் அடிக்கணும் அப்படின்றது தேவையே இல்லை அந்த மொமெண்ட்ல. சுச்சுவேஷன் பார்த்து ஷாட்டுக்கு போலாம். அந்த ஷாட்லாம் அது என்னன்னா அது ஆஸ்திரேலியா யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மைண்ட் செட்டை. ஓகே அவர் இந்த மாதிரி தான் இந்த ஷாட்டு தான் போக போறாரு, இந்த மாதிரி தான் புதுசா எதனா ட்ரை பண்ணுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீல்டு செட் கரெக்டா வச்சிடுறாங்க. அவங்க வந்து டிஃபென்சிவா ஃபீல்டு வச்சிருக்காங்க, இவரும் அதே மாதிரி வேற தூக்கி கையில கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஆமா. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி தான் வந்து எல்லா மேட்சும் நம்ம காப்பாத்திட்டு இருக்காரு. ஒரு டெக்னிக்கும் பார்த்தோன்னா டிஃபென்ஸ்ல இருந்து எப்போ பவுண்டரி எடுக்கணும் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு அவருக்கு. இத்தனை இன்னிங்ஸ்ல வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா யாராவது ஒரு சப்போர்ட் இல்லாம ஒரு 40ஸ்ல அந்த மாதிரி போயிட்டு இருந்தாரு. இப்ப இந்த இன்னிங்ஸ்ல நம்ம கரெக்டா வாஷிங்டன் சுந்தர் கொடுத்த சப்போர்ட்னால அவரு செஞ்சுரியே ரீச் பண்ற அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது ஈஸியாவா அந்த செஞ்சுரி அடிக்க விட்டானுங்க. அதுலயும் உள்ள வந்து டக்குனு விக்கெட்டை விட்டு வாஷிங்டன் சுந்தர பாராட்டி ஆகணும். இந்த மேட்டர்ல ரொம்ப சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அவர் எந்த ப்ரெஷருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் ஒரு ப்ரெஷரே இல்லாம அவர் பட்டி நீட்டா கான்பிடென்டா ஆடிட்டு இருந்தாரு. அது நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் அவர் மட்டும் தனியா ஆடிக்கிட்டு இருப்பாரு, எவனா வாங்கடா கூட அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா இப்போ வாஷிங்டன் வந்தது வந்து 2 பேருக்குமே சூப்பரா போயிடுச்சு. அதுவும் நிதிஷ்குமார் ரெட்டி அந்த செஞ்சுரி மொமெண்ட்லாம் எல்லாம் எமோஷனலா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவங்க அப்பாவை கட்டிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கமெண்ட்ரிலே வந்து நம்ம ஃபாரின் கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் கூட சப்போர்ட் பண்றாங்க, எப்படியாவது செஞ்சுரி ஆமா. எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாருமே வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட் அது. இத்தனை நாள் நல்லா ஆடிட்டு இருக்காரு, ஆனா ஒரு இந்த மாதிரி ஒரு செஞ்சுரி ம். அப்படின்னு எடுக்கும் போதுதானே அவருக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால அது ம். எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு மொமெண்ட். இந்த டெஸ்ட்லயே ஒரு பெஸ்ட் மொமெண்ட் மாதிரி அது. ஆமா. ஏன்னா அப்படி ஒரு யங் டேலண்ட் வந்து இப்படி ஒரு பெரிய ஸ்கோருக்கு போகிறப்போ ஆப்போனண்ட்டும் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேர், செஞ்சுரி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்கு தான் நான் ஸ்ட்ரைக்ல விக்கெட் விட்டுட்டு இருந்தானுங்க. டிஎஸ்பி வந்தோடனே பக்குன்னு இருந்துச்சு, ஐயோ பாவண்டா 99ல இருக்கிறப்போ கிளப்பி விட்டுறாதீங்கடா அப்படின்னு இருந்துச்சு. அப்போ ஆமா. நிதிஷ்குமார் ரெட்டி ஃபேஸ் பார்த்தோன்னா பயங்கரமா இருக்கும். அந்த 2 பால் வந்து லாஸ்ட் 2 பால் சிராஜ் ஆடுவார்ல, அப்ப அவன் பயந்துட்டு இருப்பாரு, பக்குன்னு விக்கெட் இருப்பாரு. விட்டுறாடா. மச்சான் நீ என்ன பண்ணுவே தெரியாது, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, அவனை எப்படியாவது அவுட் பண்ணிட்டு வேல் உள்ள வந்துருவான். என்ன மச்சான் விளையாடுறீங்களா? நான் எப்படிடா? வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நிதிஷ் ரெட்டியோட பார்ட்னர்ஷிப் தான் இந்தியா வந்து ஃபாலோ ஆனுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன்ல இருந்து ஆஸ்திரேலியா லீட் பை 105 ரன்ஸ் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துச்சு. அது அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் இந்தியா வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சது. அது தொடர்ந்து அப்படியே ஆஸ்திரேலியா செகண்ட் இன்னிங்ஸ் வந்துருச்சு. அதுல மெயினா பார்த்தோம்னா கொன்ஸ்டாஸ் விக்கெட், பும்ரா செலிப்ரேஷன் பத்தி பேசியே ஆகணும். ஸோ ரிவென்ஸ் டேக்கன் அந்த மாதிரி இருந்துச்சு பும்ராவோட செலிப்ரேஷன்லாம். ஆமா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்ட ஆட்டத்துக்கு இப்ப கத்துங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு பும்ரா. இந்த மேட்ச் ஃபுல்லாவே ஆடியன்ஸ் செம்ம எங்கேஜா தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்டார்டிங்ல அந்த கொன்ஸ்டாஸ் பண்ணது, அப்ப நம்ம விராட் கோலி போய் இடிச்சது, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ அப்ப இருந்தே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிட்டே தான் இருந்தாங்க, மாறி மாறி நீ பெரியலா நான் பெரியலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபைட் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பும்ரா வந்து சைலன்ஸ் பண்ணியே ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னா அவ்வளோ ஒரு கிரிட்டிக்ஸ்ல இருந்து எல்லா பக்கம் பேசிட்டு இருக்கும் போது விக்கெட் எடுத்தோன்னே அந்த பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரேஷன் அது. அதுக்கப்புறமா மெயினா பேசப்பட வேண்டிய விஷயம் வந்து சிராஜ் தான். ஸோ டாப் ஆர்டர் வந்து கலத்தினது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா பவுலிங் போட்டாரு. அதெல்லாம் போட்டுட்டு இருந்தப்பயும் நம்ம லபிஷான் பார்த்தோன்னா அவ்வளோ அடி வாங்கிட்டு இருப்பாரு. நம்மளே சொல்லிட்டு இருந்தோம் பாக்ஸ்லயே போட்டு அடிச்சு கழட்டிரும் போல அப்படின்னு. அதுதான் அது இப்ப ஒரு மாதிரி பாவமா தான் இருந்துச்சு லபிஷானை பாக்குறப்ப. ஆனாலும் வந்து டீமை வந்து விட்டு கொடுக்காம அவர் தான் கொண்டு போயிட்டு இருந்தாரு. இன்கேஸ் இப்ப லபிஷான் விக்கெட் போயிருந்துச்சுன்னா வெறும் நம்ம அடுத்து கமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஹோல்ட் பண்ணிருப்பாரு. அது மிஞ்சி போனா ஒரு 30-40 ரன்ஸ் தான் வந்திருக்கும். ஆனா இப்ப லபிஷான் கமெண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப் தான் மேட்சை கொண்டு போனது. அதுல மெயினா பார்ட்னர்ஷிப் வந்து லாஸ்ட் டே 4 கடைசியில வந்து 270 வந்துருச்சுல்ல டார்கெட் இந்தியாவுக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ 9 விக்கெட்ஸ் விழுந்துருச்சு. சரி, நான் வந்து என்ன நினைச்சேன்னா மேட்ச் முடிஞ்சுன்னு நினைச்சேன். 9 விக்கெட்ஸ் விழுந்துருச்சு, இன்னும் லயனும் போலன் மட்டும் தான் இருக்காங்க, இன்னும் 20 ஓவர்ஸ் இருக்கு, எப்படிடா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆப்வியஸா அந்த விக்கெட் உடனே விழுந்திருந்தா இந்தியா உடனே இறங்கி சேசிங்க்கு தான் போயிருப்பாங்க. ஆப்வியஸா மேட்ச் வந்து இந்தியா வின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தான் மாறி இருக்கும். 2 பேருமே செம்ம இன்னிங்ஸ் அது. அதுவும் நேதர்லாந்து நம்ம லாஸ்ட் ப்ரிவியூலாம் சொல்லிட்டு இருந்தோம் இந்த மேட்ச் தான் வந்து அவருக்கான ஒரு டர்னிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பவுலிங்லயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் எடுத்தாரு. பேட்டிங் வந்து திடீர்னு வந்து நல்ல ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஆடுறாரு, பார்த்து சிங்கிள் தட்டிட்டு இருக்காரு. அதனால அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும். அதுவும் போலாண்ட்லாம் நீ சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட்டா ஒரு பேட்ஸ்மேன் மாதிரி பால் லீவ் பண்ணி. ஆமா, பார்ட்னர்ஷிப் 50 பார்ட்னர்ஷிப் வந்து போடணும்னா சும்மா பண்ண முடியாது டெக்னிக் இல்லாம. போலண்ட் வந்து பால் லீவ் பண்றப்பலாம் ப்ரொஃபஷனல் பேட்ஸ்மேன் தான் ஆடிட்டு இருக்க அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பும்ரா ஓவரா சிராஜ் ஓவரா ஞாபகம் இல்ல. ஸோ லூஸ் பால் எல்லாம் வர்றப்போ கேப்ல 34 போயிட்டு இருந்துச்சு. அந்த லீடு கரெக்டா அந்த இது 300 நினைக்கிறேன் 300 கிராஸ் ஆகுறப்போ அதெல்லாம் செமையா இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறப்ப.
சோ எப்படி இருந்துச்சுன்னா இந்தியா வின் பண்ணோம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல இருந்து ஆஸ்திரேலியாக்கு சாதகமா கொண்டு போயிட்டாங்க அவங்க பார்ட்னர்ஷிப் வந்து. இந்தியாவுக்கு ஒரே ஆப்ஷன் டிரா தான் அப்படின்ட்டு டிசைட் பண்ணதே அந்த உம் மூமெண்ட்ல தான். எதர் டிரா ஆறு ஆஸ்திரேலியா ஆமா, வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு அந்த இடத்துலயே. நான் வந்து டிரா ஆகும் அப்படிதான் நினைச்சேன் கடைசியில. ஏன்னா ஃபுல் இன்னிங்ஸ் இருக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தூங்கி எழுந்து பார்த்தா மொத்தத்தையும் சரிச்சுட்டானுங்க. ஓவராலா இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். எப்படின்னா அவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்ததெல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ பேட்டிங் டெப்த் வேணும்னு சொல்லி வாஷிங்டன் சுந்தர் உள்ள கொண்டு வந்திருந்தாரு. ஸோ அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுவும் இல்லாம லாஸ்ட் ப்ரிவியூ வீடியோலயும் சொல்லியிருப்போம், பும்ராவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பவுலர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சிராஜ் அந்த ஆகாஷ்தீப் வந்து நல்லாவே பவுலிங் போட்டிருந்தாங்க. ஸோ நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதை தாண்டி வந்து இந்தியா லூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் சொல்லி எனக்கு தோணுனது வந்து பார்த்தோன்னா, மெயினா ஃபீல்டிங்ல வந்து ரொம்ப நிறைய கேச்சஸ் டிராப் பண்ணாங்க. ஸோ ஆமா, நியர்லி 5 கேச்சஸ் கிட்ட டிராப் பண்ணாங்க. அதே வந்து ஆஸ்திரேலியா சைட்ல அந்த மாதிரி கிடைச்ச சான்ஸ் வந்து பயங்கரமா பிக் எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. பிடிச்சிட்டாங்க அதுதான். கண்டிப்பா. ம், அது விட்டோம்னா அதுக்கப்புறமா நிறைய லூஸ் ஷாட். எப்படின்னா நம்மளே விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க எப்போ சான்ஸ் விடுவீங்க நான் அப்படியே அதை கிராப் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஆஸ்திரேலியா ஆடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரன் அவுட், ஃபீல்டு மிஸ், ரன் அவுட், அதுக்கப்புறமா லூஸ் ஷாட் பண்ணிட்டு நிறைய லூஸ் ஷாட் போனது, இந்த மாதிரி விஷயம் தான் வந்து இந்தியா வந்து லூசிங் சைடு கொண்டு போயிருச்சு. சேஞ்சஸ்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்தது எப்படி பேட்டிங் டெப்த் கரெக்டா பண்ணுச்சோ அதே மாதிரி இப்ப ரோஹித் வந்து டாப் ஆர்டருக்கு போயிருக்காரு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் டாப் ஆர்டர் வந்து கண்டினியூஸா சொதப்பிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இன்னுமே வீக்னஸா தான் இருக்கு. இன்னுமே அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பெரிய இன்னிங்ஸோ எதுவுமே இது பண்ணல. இப்ப ராகுலும் நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து. ஆனா ஒரு பெரிய ஸ்கோருக்கு போல. இப்ப இந்த மேட்ச்ல கண்டிப்பா ம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அவரால் ஒரு 50 கிராஸ் பண்ணி பெரிய ஸ்கோருக்கு போக முடியல. ஸோ அந்த டாப் ஆர்டர் வீக்னஸ் இன்னும் இருந்துட்டே தான் இருக்கு. அது நெக்ஸ்ட் டெஸ்டாவது அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அது போக எனக்கு இப்போ மெயின் டிஃபரன்ஸ் இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா ஈக்குவலா போயிட்டு இருக்கும் போது ஆஸ்திரேலியா ஒரு அப்பர் ஹேண்ட் கொண்டு போனது யாரு அப்படின்னு பார்த்தா கம்மின்ஸ் தான். அவர் வந்து ஆமா. பேட்டிங்கையும் பெர்ஃபார்ம் பண்றாரு, 40+ 2 இன்னிங்ஸையும் ஆடி இருக்காரு. பவுலிங்கும் வந்து எப்பெல்லாம் விக்கெட் தேவையோ கரெக்டா வந்து பிரேக் த்ரூ கொடுக்கறதா இருக்கட்டும், ஸ்டார்டிங்ல விக்கெட் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அவரா தான் இருக்காரு. நான் பேட்டிங்கும் பண்ணுவேன், மேட்ச் பவுலிங்கும் பண்ணுவேன், கேப்டன்சியும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் கலக்கிட்டு இருக்காரு. வாங்க எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. ஒரே ஆள் தாங்க. மொத்த கடைக்கு நீங்க மொத்த கடைக்கு நான் தாங்க சப்ளை எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு கும்பர செஞ்சுட்டு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. இருக்கேன். ஆமாங்க. சக்திமான் தோத்துருவாரு. இந்தியா ஆஸ்திரேலியா யாரு டாமினேட் பண்ணாங்கன்றதை தாண்டி ஒரு நல்ல டெஸ்ட் பார்த்து ஒரு திருப்தி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு 5 days கம்ப்ளீட்டா டெஸ்ட் மேட்ச் நடந்து. ஏன்னா எய்தர் ஒரு ரெயின் குறுக்க வந்து அந்த மாதிரி மட்டும் தான் நமக்கு ஒரு டே 4 டே 5 போகும். இல்லைன்னா 3வது நாள் 2வது நாள் அந்த மாதிரி கூட மேட்ச் முடிஞ்சிட்டு இருக்கு வர வர. அதுவும் ஃபுல்லி எங்கேஜ்டு, ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. இதுல மேட்ச் யார் பக்கம் போகும்ட்டு ஒன் சைடா இல்லாம 2 பக்கமுமே ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பவர் பேக்டா ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லாம சீரீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியால வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி கேட்டு வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. நம்மளே பார்த்திருப்போம். ஆமா. ஆஸ்திரேலியா வந்து கிரிக்கெட் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதனாலதான் பிஜிடிக்கு வந்து ரொம்ப ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணாங்க ஆஸ்திரேலியா வந்து. அதுக்கு தகுந்த மாதிரியே இப்போ வந்து ஹையஸ்ட் அட்டெண்டன்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு தான் வந்து இந்த ஹிஸ்டரியிலேயே வந்து ஹையஸ்ட் அட்டெண்டன்ஸ் வந்து இந்த ஸ்டேடியம்க்கு வந்திருக்கு. ஸோ டெஸ்ட் மேட்ச் அண்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட் கொடுக்குற மாதிரி தான் இந்த டெஸ்ட் மேட்ச் போயிருக்கு. ஆமா, டெஸ்ட் மேட்சுக்காக ரொம்ப நாளா ஒரு டவுன்ஃபால் அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. யாரும் பெருசா ரசிக்கிறது இல்ல T20 வந்ததுக்கு அப்புறம் அதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த டெஸ்ட் கிரிக்கெட் கேஸ் அப்படியே இருந்துட்டே தான் இருக்கு. அதுவும் பார்த்தோம்னா இப்ப நேத்தி கூட இன்னொரு சூப்பரா ஒரு டெஸ்ட் மேட்ச் போச்சு, சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான். அதுவும் நம்ம முழுசா பார்க்க முடியலன்னா அந்த டே 5 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, என்ன நடக்குன்னு பாக்கலாம்னு பார்த்தா செம்ம பினிஷா இருந்துச்சு. எப்படியோ வின் பண்ணிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அதே மாதிரி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்கும் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா இருக்கு. ஐசிசி டோர்னமெண்ட்ல வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது சவுத் ஆப்பிரிக்காவோட டீம்லயும். டெஸ்ட்ல வந்து இப்போ பவுமா கேப்டன்சில கிரீன் பார்த்தா ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல போயிட்டு இருக்காங்க, தோக்கவே இல்லை அப்படின்னு. அது பாக்குறப்போ ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. நல்ல ஒரு ஃப்ளோல இருக்காங்க. ஃபைனல்ஸ்ல இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு சரி, அதை விட நம்ம கதைக்கு வா. என்ன இந்தியா செலக்ட் ஆகுமா ஃபைனல்ஸ்க்கு? என்ன கதை? அதான் அது ஒரு மாதிரி கஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த மேட்ச் டிரா பண்ணியிருந்தா கூட ஒரு ஹோப் இன்னும் கொஞ்சம் ஹையா இருந்திருக்கும். இப்ப லூஸ் பண்ணதுனால என்னன்னா இப்ப சிட்னி டெஸ்ட் கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும். வின் பண்ணாலும் ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ் நம்ம கொஞ்சம் டிபெண்ட் பண்ணணும். அதுல ஆஸ்திரேலியா தோக்கணும் வந்து வரலாம். சோ நமக்கு இருந்த வாய்ப்பை கொஞ்சம் தவற விட்டோம்னு தான் சொல்லணும். அதுக்கு முதல்ல நம்ம சிட்னி டெஸ்ட் முடியணும். சிட்னி டெஸ்ட் எப்படி போகுது, அது என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி அடுத்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் தான் போட முடியும். அதான் இந்த ஜோக்க போடாம உனக்கு இயர் ரெண்டாக கூடாது. நியூ இயர் வந்துட்டாலே அவ்வளவுதான், இந்த வருஷம் பார்க்க முடியாது, அடுத்த வருஷம் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜோக்க போட்டுறணும். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. நம்ம கிரிக்கெட் கடை சார்பா வாழ்த்துக்கள் சொல்லி முடிப்போம். புத்தாண்டு வாழ்த்துக்கள்.